எஸ், நம்ம அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்குட் கேம் சீசன் 3 அப்படின்றது June 27 அப்படின்ற ஒரு டேட்டை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஏன் இவ்வளோ ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம சீசன் 1 and 2 ரெண்டுமே சரி, ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்டான கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஃபியூ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருந்தாலும் இந்த சீசன் 2ல் நமக்கு நிறையா கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒன்றை கம்பேர் பண்ணும்போது. அட் த சேம் டைம் நம்மள எங்கேயுமே வந்து சல்பரிக்க வைக்கல அப்படின்னு சொல்லலாம். அளவுக்கு ரொம்பவே வந்து நம்மளை இன்ட்ரெஸ்டிங்காகவே என்கேஜாகவே கொண்டு போயிருந்தாங்க இந்த செகண்ட் சீசன் கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகலை. பிகாஸ் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எபிசோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்து உள்ள இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுவாங்க. ஈவன் அவரோட ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து அவர் இழந்துருவார். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ரெண்ட் மேன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ற ஒரு விஷயமும் நமக்கு வந்து வெளியில் தெரிய வர்றதை அப்பட்டமாக காட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியலாக வந்து ஹீரோ வந்து அவனும் டவுன்ஃபால் ஆகிறான். பட் ஆனால் அவன் வந்து இன்னும் சாகலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோவை மறுபடியும் கொண்டு வந்து கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயிலர் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெயிலர் வந்து பார்க்கும்போது நம்ம இதை டீகோட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சவப்பட்டியிலேருந்து ஹீரோவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அவன் எந்திரிச்சு வரான் அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் கேம் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் ரிசம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த கேமில் ரொம்பவே முக்கியமாக அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக வந்து கேம் வந்து கொண்டு போகிற மாதிரி நமக்கு 2-3 கிளிப் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப நமக்கு வந்து கேம்ஸோட எல்லா விஷயத்தையும் வந்து நமக்கு ரிவீல் பண்ணல. பட் ஆனால் இந்த சீசன் 3யோட வந்து ஃபைனல், அதாவது ஸ்குட் கேமோட என்டையர் சீசன் வந்து முடிய போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அட் த சேம் டைம் ஒன் மோர் லாஜிக் என்னன்னா, ஹீரோவை தேடி ஆல்ரெடி ஒரு கேங் வந்து வந்துட்டு இருக்காங்களா. ஸோ அந்த பாட்டு நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எப்படி இந்த சீசன் 3 வந்து முடிய போகுது. ஐ திங்க் இந்த சீசன் 3யோட நமக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸ், அதாவது June 27 அப்புறம். அட் த சேம் டைம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்போ நான் கணக்கு போட்டுக்கோங்க, 6 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சொந்த ஒரு பாய்.